بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैக்கும்। அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த தலைப்பிலே உங்களிடத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லா உதவிகளையும் புரிந்த அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. இந்த முயற்சியில் பங்கு பெற்று சிரமங்களை ஏற்றுக்கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் வந்து கேட்கிற உங்களுக்கும் இம்மை நலங்களையும் மறுமை நலங்களையும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்க வேண்டுமாய் பிரார்த்தித்து தொடங்குகிறேன். ஒரு முக்கியமான ஊரிலே ஒரு முக்கியமான கூட்டம் நிகழ்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. டீனேஜர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இளம் பிராயத்தவர்கள், அதாவது ஒரு 15 வயது 14 வயது கடந்து 21 வயதுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற இளைய தலைமுறையை, அதுவும் இஸ்லாமிய குடும்பங்களை சார்ந்த அந்த பிள்ளைகளை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி வழிநடத்துவது என்பதை நான் அறிந்த மனோதத்துவ ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள இருக்கிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் அனைவரும் குடும்பஸ்தர்கள், குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அதிலே ஒவ்வொரு நிலையிலே இருக்கிறவர்கள். இளைஞர்களாக இருந்தால் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பெரியவர்கள் தந்தை தாய் மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பி என்ற உறவு முறையோடு இருக்கிறவர்கள். இப்படி இருக்கிற எல்லோரையும் வைத்துக்கொண்டு வளரும் தலைமுறையை வார்த்து எடுக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுன்னா 8ஆம் வகுப்பு பாடத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு 8ஆம் வகுப்பு பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தால் மற்றவர்களுக்கெல்லாம் அது தேவையற்றதாக தெரியும். அதுபோல் இங்கே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உகந்த விஷயங்களையே நான் சொல்லிக்கொண்டு இருப்பேன் என்றால் மற்றவர்களுக்கு அது சலித்து போகும். ஆனால் இங்கே நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிற செய்திகளில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது பெரியவர்களுக்கு ஒரு சுமையை இறக்கி வைப்பதற்கு உதவியாக இருக்கும். மீண்டும் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறேன், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க பாருங்கள். வாலண்டியர்ஸ்ன்ற பேரில் வாலண்டரியாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். அது கேட்குறவங்களுடைய கவனத்தை நீங்கள் திசை திருப்புவதாக நான் உணர்கிறேன். இந்த வாலண்டியர்ஸ் கேட்கறதுக்கு உட்காந்துருங்க பேசாமல், அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். வாலண்டியர்ஸும் உட்காந்து கேளுங்க, நீங்களும் இளைஞர்கள் தானே. கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு வாலண்டரியாக உழைக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. முழு கவனமும் இருந்தால் ஒழிய இது ஒரு பொதுக்கூட்டம் போல ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற விஷயம் இல்லை. இது ஒரு வகுப்பறையிலே பேச வேண்டிய பேச்சு போல்
அமைத்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் தயவு செய்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேளுங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேச்சோட பேச்சாக ஆகவே இதனை முடித்துக் கொள்கிறேன்னு நான் முடிச்சிருந்தேன். ஏன்னா இதில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கட்டாயமும் இல்லை. பெரியவர்களுக்கு இது எப்படி பயன்படும் என்றால், தங்கள் மனச்சுமைகளை இறக்கி வைத்து இளைப்பாறுவதற்கு பயன்படும். என்னுடைய இந்த பேச்சு முன்னுரையே கொஞ்சம் நீண்டு போய் கொண்டிருக்கிறது, மன்னிக்க வேண்டும். இப்பொழுது குடும்பத்தில் இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாய் இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பேச்சு எந்த அளவில் பயன்படும் என்றால், எப்படி இருந்த பிள்ளை எப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அப்படி இருந்த பிள்ளையை இப்படி ஆக்கிட்டமேன்னு சந்தோஷப்படுவதற்கு இன்ஷா அல்லாஹ் உதவியாக இந்த பேச்சு இருக்கும். கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். உலகம் முழுக்க இது இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனாலே கொஞ்சம் ஆழ்ந்து நிதானத்தோடு நான் இதை அணுகுகிறேன். இந்த பிரச்சனையை முதலில் மூத்தவர்களுக்கு சொன்னேன், உங்கள் மனச்சுமைகளை இறக்கி வைக்க இந்த பேச்சு பயன்படும். ஏனென்றால் எந்த அளவிற்கு பெரியவர்கள் என்று நான் சொல்வது ஒரு 60 வயது 50 வயதை கடந்த பெரியவர்கள் இந்த ஊரில் தானா, இந்த முஸ்லீம்கள் தானா, இவங்க தானா இப்படி இருக்கிறாங்க, என்ன வந்தது இவங்களுக்கு, இந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்குதே, எங்கள் காலத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்த்தது இல்லையே என்று மன அழுத்த சுமையிலே இருக்கிறவர்கள் உங்கள் சுமையை இறக்கி வைக்க இந்த பேச்சு பயன்படும் என்று சொன்னேன். நம்பர் 1. இரண்டாவதாக, இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், எப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்படுகிற வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட இருக்கின்றன. மூன்றாவது, நேரடியாக இதிலே பாதிக்கப்படுகிற இளைஞர்கள், அவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியலேன்னு பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சே தான் தப்பாக நடக்கிறாங்க பல பேர், தெரியாமல் இல்லை. தெரிந்தும் ஏன் அவர்கள் தவறாக நடக்கிறார்கள் என்றால், அந்த தூண்டுதல் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்பதையும் அதனுடைய பயன் நீளமாக நீண்ட கால அளவிலே, அதாவது ப்ரொலாங்டு பீரியட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது, அது எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்லங்கிறத அவங்க உணரலை. ஆனால் இது தவறு இது சரி என்பதை அவங்க அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறார்கள். ஆனாலும் அதில் அவர்கள் ஈடுபடும் பொழுது, சுருக்கமாக இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன், உணர்ச்சி வசப்படுகிறார்களே தவிர அவர்கள் அறிவு வழிபட்டு இயங்குவதில்லை. ஆனால் அறிவு வழிபட்டு அவர்கள் இயங்காததற்கு காரணம் அவர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து விட வேண்டாம். அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கு காரணம், நான் சொல்லுவதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும், 100க்கு 99% அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே தலைப்பு தந்தவர்கள் ஒரு 17 வயசுக்கு மேலே 16 வயசுக்கு மேலே இருந்து 21 வயது வரை இருக்கும் பிள்ளைகளை பற்றி நான் பேசுவேன் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாலே போய் தொடங்க இருக்கிறேன். 3 வயது வரை ஒரு பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. கண் இருக்கும், பார்க்கும், ஆனால் பெரிதாக மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளாது. காது இருக்கும், கேட்கும், அது அந்த பிள்ளையை பாதிக்காது. மூக்கு இருக்கும், நுகரும், அதையாவது சீரியஸாக எடுத்துக்கொள்ளாது, மனத்தில் பதியாது. நாக்கு இருக்கும், சுவைக்கும், அதையெல்லாம் அது பொருட்படுத்தாது. கைகால்கள் இருக்கும், தொட்டு உணரும், ஆனால் அந்த உணர்ச்சிகள் மனதில் பதியாது. 3 வயது வரை குழந்தை ஏறத்தாழ இயங்குகிற உயிருள்ள பொம்மையாக இருக்குமே தவிர நல்லா விளையாடும், பேசும், சிரிக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, சுவைக்கிற, தொட்டு உணர்கிற எதனாலும் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவதில்லை 3 வயது வரையில். இதை அப்படியே நீங்கள் மனசில் பதிய வச்சுருக்கீங்க. அதனால தான் 3 வயது வரையில் நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் சரி, உடனே அது கொஞ்சுவதற்கு வந்துடும். அது நினைவில் வச்சுக்காது, மனசில் வச்சுக்காது. அதே மாதிரி நீங்களும் அதை பெரிய தண்டிச்சிடலாம் மாட்டீங்க, கண்டிச்சிடலாம் மாட்டீங்க. சும்மா இருக்க மாட்டேன், கொன்னுடுவேன்னுவீங்க. கொன்னுடுவீங்களா? அதுவும் நீங்கள் கொன்னுடுவீங்கன்னு நம்ப போகிறது இல்லை.
நீங்களும் அதை கொண்டுட போகிறதில்ல. இது 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தையின் நிலை. கவனியுங்கள், 3 வயதுக்கு மேல் 7 வயது வரை அந்த குழந்தை திடீரென்று ஒரு தாவலாக தாவி வளர ஆரம்பிக்கிறது. 3 வயதில் இருந்து 7 வயது வரை அதனுடைய வளர்ச்சி மனத்தை அடிப்படையாக, நப்சை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அது எப்படி நம்ம இந்த சாதாரண வண்டியில் போகும்போது ஆரம்பத்தில் மெதுவாக போகும் ரயிலெல்லாம், பிறகு வேகம் எடுக்கும் பாருங்கள். அதுபோல் 3 வயது வரை நிதானமாக இருந்த மனம் பார்ப்பதிலேயும் சரி, கேட்பதிலேயும் சரி, நுகர்வதிலேயும் சரி, சுவைப்பதிலேயும் சரி, தொட்டு உணர்வதிலேயும் சரி அதிவேகத்தை காட்ட ஆரம்பிக்கும். 3 வயதிலே இருந்து 7 வயது வரைக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அதற்கு தாவி தாவி சிந்திக்கிற வேகம், பார்ப்பதை அதிவேகமாய் பார்த்து புரிந்து கொள்வது, கேட்பதை அதிவேகமாய் கேட்டு புரிந்து கொள்வது, நுகர்வதை வேகமாய் நுகர்ந்து கொள்வது, சுவைப்பதை அதிவேகமாய் சுவைத்து கொள்வது, தொட்டு உணர்வதை மனத்தில் அப்படியே பதித்து கொள்வது என்ற ஒரு மாற்றம் வருகிற போது இதில் எந்த விபரீதமும் வராமல் பாதுகாப்பு ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சுப்ஹான் அல்லாஹ். என்னவென்றால், வேகமாக அது சிந்திக்கும். 3 வயசு வரைக்கும் சிந்தித்ததை விட பார்ப்பதை வேகமாய் பார்ப்பது, கேட்பதை வேகமாய் கேட்பது, நுகர்வதை வேகமாய் நுகர்வது, சுவைப்பதை வேகமாய் சுவைப்பது, தொட்டு உணர்வதை வேகமாய் தொட்டு உணர்வது என்று இருக்கிற குழந்தை, கவனியுங்கள், மனத்தை விரிவாக்கி பதிவு செய்து கொள்ளுகிற வேகம் அதிகரிக்கிறதே தவிர எதையெல்லாம் அது பதிவு செய்கிறது என்றால், சுற்றிலே இருக்கிற அவர்களை, அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கிற வளர்க்கிறவர்கள் இருக்கிறார் பாருங்கள், பெற்றோர்கள், மற்றவர்கள், அண்ணன் தம்பிகள், உற்றார் உறவினர்கள், பெரியவர்கள், அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ, எதை பார்க்கிறார்களோ, எதை கேட்கிறார்களோ, எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கத்தான் அந்த பிள்ளை பழகுகிறதே தவிர சொந்தமாய் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனத்தில் சிந்திப்பதற்கு அது பழகுவதில்லை. அந்த வயசில் 3 வயதிலிருந்து 7 வயது. இது ஆமைக்கு ஓடு எப்படி பாதுகாப்போ, அல்லது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது போலே, வேகமாய் ஓடுவதன் மூலம் தப்பித்துக்கொள்ள முயலுக்கு பாதுகாப்பு இருப்பது போலே, மனித குழந்தைகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற பாதுகாப்பு இது. சொந்தமான சிந்தனை எல்லாம் இந்த 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வருவதில்லை. இமிட்டேஷனாகத்தான், அதாவது பார்த்ததை அப்படியே செய்யும். சில குழந்தைகள் பேசும்போது உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியும், தாயைப் போலவோ தந்தையைப் போலவோ தான் பேசும். சில குழந்தைகள் மேனரிசம், சிலது இப்படி இன்னும், சிலது இப்படி இன்னும், பேசும்போது இப்படி இன்னும், இதெல்லாம் அப்படியே படி எடுத்து பெற்றோர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ, எப்படி பேசுகிறார்களோ, எப்படி நடக்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுகிறது அந்த குழந்தை. இதற்கு மேல் விரிவாய் சொல்ல வேண்டியதில்லை. இந்த விஷயத்தை நேரடியாக நான் அடுத்த செய்திக்கு வருவதற்குள் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் பெற்றோர்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த பிள்ளையினுடைய இளம் பருவம் அதை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் கணவனும் மனைவியும் கோபத்தில் இருந்தீர்கள் என்றால், அந்த வயதிலே, அந்த குழந்தையின் 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டீர்கள் என்றால், மாமனார் மாமியார் சண்டை, வீட்டில் எல்லாருக்கும் சண்டை, கோபப்படுறது, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது, எல்லாரும் சேர்ந்து குறை கண்டுபிடிப்பது, வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை, வஞ்சகமாக பேசுவது, எதிரில் ஒரு மாதிரி பேசுறது, பின்னால் ஒரு மாதிரி பேசுறது, இப்படி குழப்பமான சூழ்நிலையில் எந்த குடும்பங்கள் இருக்கின்றனவோ அந்த குடும்பங்களில் அந்த சமயத்தில் 3 வயதிலிருந்து 7 வயது வரை வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக 16 வயது 15 வயதுக்கு பிறகு, இன்னும் சரியாய் சொல்வதென்றால் 11 வயதிலிருந்து 14 வயது வரையும், 17 வயதிலிருந்து 21 வயது வரையும் சீரழிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
இதை கொஞ்சம் அழுத்தமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. இன்னைக்கு 3 வயசுலேருந்து 7 வயசுக்குள் இருக்கிற குழந்தையின் எதிரிலே கணவனும் மனைவியுமாக அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அல்லது மாமியார் மருமகள், அல்லது பெரியவங்க சின்னவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் குறை கண்டுபிடித்து கொண்டும் கூச்சல் போட்டுக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் வஞ்சகமாக பேசிக்கொண்டும் ஒருவர் காலை ஒருத்தர் வர்ற மாதிரி பேசிக்கொண்டும் குறை பேசிக்கொண்டு இருந்தால் அந்த குழந்தைக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள். சத்தம் போடாது அது மனத்திலே பதிவு செய்து கொண்டு அதை அப்படியே இமிட்டேஷனாக அது மனத்தில் பதிவு செய்து பின்னாலே எல்லா தவறுகளுக்கும் இது காரணமாகி விடுகிறது. அந்த பருவத்தில் அந்த குழந்தை முன்னாலே நான் என்கிட்ட சிகிச்சைக்கு வருகிற பெரும்பாலான பெற்றோர்களுக்கு சொல்லுவது இதுதான். 3 வயசுலேருந்து 7 வயசு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை எதிரில் தயவு செய்து குறை பேசாதீர்கள். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சகமாக பேசாதீங்க, பொறாமையாக பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. எல்லாத்தையும் அது பதிவு செய்து கொள்ளுகிறது. கோபப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. அதை மனசுக்குள் அது தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது பதிவு செய்து கொண்டு அதன் விளைவாக பின்னாலே அதனுடைய ஒழுக்கம் கெட்டு போகிறது, உறவு முறை சிதறி போகிறது, நீதியற்ற தன்மையிலே நடக்கிறது, அதனுடைய வாழ்வே அஸ்தமித்து போவதற்கு வாய்ப்பு வந்து விடுகிறது. அதனால் நான் என்கிட்ட வர்ற பெற்றோர்களுக்கு சொல்லுவது, இந்த உங்களுக்கும் சொல்லுகிறேன், மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 3 வயசுலேருந்து 7 வயசு குழந்தை வீட்டில் யார் வளர்ந்தாலும், அது பேரன் பேத்தியாக இருந்தால் கூட சரி, அப்பா அம்மாவுக்கும் சொல்லுவேன், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அது எதிர்க்க தயவு செய்து யாரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், வஞ்சகம் பேசாதீர்கள், ஒருவரை ஒருவர் குறைத்து பேசிக்கொள்ளாதீர்கள். அப்படி உண்மையிலேயே கணவனும் மனைவியும் சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால், உங்களுக்கு வண்டி வாகன வசதி இருந்தாலோ இல்லை பஸ் ஏரியாவது வெளியூருக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போய் குழந்தை எங்கேயே விட்டுட்டு நீங்கள் போய் நல்லா சண்டை போட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே அல்வா வாங்கிட்டு வாங்க. வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறேன், உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன். குழந்தைகள் பின்னால் கெட்டுப்போகிறது நட்டுக்கொள்கிறது என்றால் அதற்கு காரணம் 3 வயதிலிருந்து 7 வயதிலேயே விதை தெளிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு அந்த 3 வயதிலிருந்து 7 வயது வரை அன்போடும் சுறுசுறுப்போடும் ஒரு நம்பிக்கையோடும், குறிப்பாக இறை நம்பிக்கையோடும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை நேரடியாக வேறொரு மாதிரி வளர்கிறது. எப்படி வளர்கிறது? அறிவுள்ளதாய் வளர்கிறது, ஆற்றல் உள்ளதாய் வளர்கிறது, தெளிவு உள்ளதாய் வளர்கிறது, தேர்ச்சி மிக்கதாய் வளர்கிறது, உழைப்பு மிக்கதாய் வளர்கிறது, ஊக்கமுடையதாய் வளர்கிறது, சுறுசுறுப்பு உள்ளதாய் இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய பிள்ளையாய் இருக்கிறது. இதை திருப்பி நான் சொல்ல வேண்டியதில்லை, மனத்தில் பதித்து வைத்திருப்பீர்கள் என்று நினைத்து மேலே சொல்கிறேன். அந்த 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த குழந்தையை ஒரு நல்ல சூழலில் அன்பு காட்டி, ஆத்திரமில்லாமல் சுறுசுறுப்பாய் நீங்கள் இருந்து, இறை நம்பிக்கையோடு இருந்து, சோம்பல் இல்லாமல், அவநம்பிக்கையோ சந்தேகமோ இல்லாமல் மகிழ்ச்சியான குடும்பமாக நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் பந்தயம் கட்டி சொல்லலாம், அந்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியிலும் சரி, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, தொழிலிலும் சரி, புத்திசாலித்தனத்திலும் சரி, மிஞ்ச முடியாத அளவிற்கு நன்மையுடையதாய் அந்த குழந்தை வளருவதை யாராலையும் தவிர்த்து விட முடியாது. இதை மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. அந்த குழந்தை தப்பே பண்ணாது, பிற்காலத்தில் மிகச்சரியாக அந்த குழந்தை வளரும். இன்றைக்கி எங்கள் பிள்ளைக்கு அப்படி இல்லையே, இல்லைங்களா? உங்களுடைய மனசில் பின்னோக்கி பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளை 3 வயசுலேருந்து 7 வயசு இருக்கிற வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பயந்து போவீங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அந்த குழந்தை அப்படி இருக்கும். சரி, அப்படி ஆகிடுச்சுப்பா, அப்போ நாங்கள் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோம், இப்போ நாங்கள் ராசி ஆகிட்டோம், இது கெட்டு போயிடுச்சு, இப்போ வயசு வளர்ந்துருச்சே, 3 வயசுக்கு மேலே 7 வயசு வரைக்கும் இருந்தது, அப்போ நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு 12 வயசு ஆகுது, இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யறதுன்னா ஒன்றும் செய்ய வேணாம், இறைவன் சொல்லியிருக்கிறான் அல்லவா, எந்த பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று அவனிடத்தில் துவா கேட்டுவிட்டு அந்த நாளிலே என்னைக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்கிறோரோ அந்த நாளிலே இருந்து
குடும்பத்தின் அட்மாஸ்பியரையே மாற்றுங்க. அட்மாஸ்பியர்னா அந்த சுற்றுச்சூழலையே மாற்றுங்கள். இந்த வீட்டில் அன்பு தான் இருக்கும், ஆத்திரம் இருக்காது. இந்த வீட்டில் அமைதி தான் இருக்கும், சலனம் இருக்காது. இந்த வீட்டில் ஒற்றுமை தான் இருக்கும், சண்டை இருக்காது. இந்த வீட்டில் நம்பிக்கை, ஒருவர் மீது ஒருவருக்கு பரஸ்பரம் நம்பிக்கை தான் இருக்கும், சந்தேகம் இருக்காது. இந்த வீட்டில் சுறுசுறுப்பு தான் இருக்கும், சோம்பல் இருக்காது. இந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பும் உதவியும் தான் இருக்கும், உபத்திரவம் கொடுப்பது இருக்காது என்று உறுதி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அந்த பிள்ளை மறுபடியும் தெரிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். வளரும் தலைமுறை என்பது வேறொன்றும் இல்லை. நீங்கள் கண்ணாடியாக இருக்கிறீர்கள், அது உங்களை பார்க்கிறது. உங்களுக்கு கண்ணாடியாய், மன்னிக்க வேண்டும், நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அது கண்ணாடியாய் இருக்கிறது. அது தப்பாய் இருக்கிறது என்றால் நீங்கள் தப்பாய் இருந்தீர்கள் என்று அர்த்தம். எனவே உங்களுடைய வாழ்க்கையை இறை அச்சத்துக்கு உட்படுத்தினீர்கள் என்றால் சகோதர சகோதரிகளே, அந்த பிள்ளை 3 வயதிலிருந்து 7 வயது வரை சொன்னேன். அந்த 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் நல்லா நீங்கள் குழந்தையை நடத்திட்டீங்கன்னா 8, 9, 10 வயதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. மன்னிக்க வேண்டும், மறுபடியும் சொல்லுகிறேன் புரிவதற்காக. 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் அன்போடும் சுறுசுறுப்போடும், அன்பான சூழ்நிலையில், ஆத்திரமில்லாத சூழ்நிலையில், சுறுசுறுப்பான சூழ்நிலையில், சோம்பல் இல்லாத சூழ்நிலையில், ஒருவருக்கு ஒருவர் அமைதியான நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையில், அவநம்பிக்கை சந்தேகம் இல்லாத சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்தையாயிருந்தால் 8, 9, 10 வயசில் கவலையே பட வேண்டியதில்லை. பிரமாதமாக அந்த குழந்தை வளரும். அறிவும் ஆற்றலும் தெளிவும் தேர்ச்சியும் உழைப்பும் ஊக்கமும் முயற்சியும் பயிற்சியும் உடையதாக அந்த குழந்தை மின்னும். 11 வயதில் மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அது இப்பொழுது வெளி உலக தொடர்பு அதிகரித்து விட்டது. நான் முதலில் சொன்னேன் அல்லவா, 3 வயசு வரைக்கும் அது பெருசாக சிந்திக்கிறது இல்லை. 3 வயசுக்கு மேலே 7 வயசு வரைக்கும் சிந்திக்கும் போது மனத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது உங்களை பார்த்து வருகிறது என்று சொன்னேனே. 7 வயசுக்கு பிறகு 8, 9, 10க்கு பிறகு 11 வயதிலிருந்து 14 வயது வரை புற உலகம் அந்த குழந்தையின் மனத்தை வெகுவாக பாதிக்கிறது. அந்த வயசை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் 11 வயசுலேருந்து 14 வயது வரை புற உலகம், வெளி உலகம், அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், அது பார்க்குற பத்திரிகையாக இருக்கலாம், அல்லது டிவியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், கூட படிக்கிற பசங்களுடைய நட்பாக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மற்ற தொடர்பாக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம், 3வது வீட்டுக்காரராக இருக்கலாம், அவங்க அடிக்கடி போய் வர்ற கடையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லோரிடம் இருந்தும் அந்த குழந்தை நல்லதை கற்றுக்கொள்வதை விட தவறானவற்றை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு அதிகரித்து வருகிற பருவம் அது. மன ஊசலாட்டத்தையும் மன இச்சையையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகப்படுத்துகிற பருவம் 11 வயசுலேருந்து 14 வயது வரை ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி. வெஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அட்வென்ச்சர் என்று சொல்வார்கள், த்ரில்லிங் என்று சொல்வார்கள். இப்போ மோட்டர் பைக்கில் இப்படி தூக்கிக்கிட்டு ஓட்டுற பிள்ளைகளை பாருங்கள். இப்படி தூக்கிக்கிட்டு ஓட்டுவான் மோட்டர் பைக்கை. சில பேர் வேகமாக போவான், ரேஷாக போவான். என்னடான்னு கேட்டால் அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியாது. என்ன கேளுங்க, அதுக்கு காரணத்தை சொல்கிறேன். இதை வியப்பாக பார்த்து ரசித்து இருக்கிறான் அந்த பிள்ளை தன்னுடைய 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும். அது ஒரு பெரிய த்ரில்லிங். இதை அவனுக்கு காட்டி கொடுத்தது யார்? அப்பாவும் அம்மாவும் டிவியில் வேண்டாததை பார்க்கத்தகாததை பார்த்தது, கேட்கத்தகாததை கேட்டது. அண்ணன் தம்பி வாத்தியார் அவன் இவன் தோளான் துருத்தியான் அவர்களுக்கு தொடர்பு உள்ள எல்லோருமே எந்த தவறானவற்றை நீங்கள் புகழ்ந்தீர்களோ. சினிமா நடிகர்கள் பல பேர் சினிமாவில் நடிக்கும்போது எனக்கு தெரிந்து அவர்களுக்கு சிகரெட்டு பழக்கம் இல்லை, சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, அவர்கள் மது அருந்துகிற பழக்கம் உடையவர்களாக இல்லை. ஆனால் சினிமாவில் நடித்து காட்டுறாங்க. அதை
உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அவர்கள் குடிக்கிறது இல்லை, பேர் சொல்ல வேண்டியதில்லை. பல நடிகர்கள் எனக்கு பழக்கமான நண்பர்கள் நிச்சயமாக சிகரெட் குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை, தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் சினிமாவில் அவங்க அதை செஞ்சு 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 காட்டுறாங்க. அதை பார்க்கிற பிள்ளைகள் அவர்களை புகழ்வதனாலே, அவர்கள் பெரிய மனுஷன்னு இவன் நினைக்கிறதுனால அந்த பழக்கத்தையும் அவன் மனதில் பெருமிதமாக நினைக்க வாய்ப்பு ஏற்பட்டு அதனால தான் இவன் சிகரெட் பிடிக்கிறான், அதனால தான் இவன் தண்ணி அடிக்கிறான், அதனால தான் மோட்டர் பைக்கை நெட்டு குத்தலாக ஓட்டுறான், அதனால தான் பார்க்குறவனெல்லாம் சண்டை வலிக்கிறான். விட்டேன்னு வச்சுக்க, வெள்ளியூரில் போய் விடுவேன் ஜக்கரதை அப்படிங்கிறார். விட்டேன்னு வச்சுக்க, அந்த 3வது டியூப்லைட் வரைக்கும் தள்ளுறது கூட உன் உடம்புல சக்தி இல்லை. ஆனால் வள்ளியூரில் போய் விழுவேன்னு இவன் சொல்லுவான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? புற உலகத்திலே இருந்து, சினிமாவிலே இருந்து, நாடகங்களிலே இருந்து, மெகா தொடர்களிலே இருந்து, டிவி செய்திகளிலே இருந்து, மற்ற விஷயங்களில் இருந்து இவன் கற்றுக்கொண்டான். புரியுதா உங்களுக்கு? வேண்டாத விஷயங்களை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து பத்திரிகையில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்ணின் அங்க உறுப்புகளை ஆண்களும், ஜட்டி போட்ட ஆணுடைய படத்தை பெண்ணும் பார்க்க செய்கிற இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமூகத்தில்? நீங்கள் அந்த பத்திரிகை உங்கள் வீட்டு வாசலுக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன் நான். அது ஏன் உங்கள் டேபிள் மேலே இருக்குது? ஜட்டி போட்டு விளம்பரம், ஜட்டிக்கு விளம்பரம் கொடுக்குற ஒரு ஆணுடைய படத்தை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? அதுவும் இஸ்லாமிய வீடுகளிலேயே கூட அந்த மாதிரி பத்திரிகைகள் வருகிறதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். டிவியில் ஏதோ ஒரு சோடா, பேக் பைப்பர் சோடாவாம். உண்மையில் அது சோடாவுக்கு விளம்பரம் தானா? அது பேக் பைப்பர் சோடாவாது. கண்ணடித்து, இது சோடாவை நான் சொல்லலை, மதுவை தான் சொல்கிறேன்னு கண்ணடித்து காட்டுவான். அதில் அப்படி நானும் நீங்களும் இதுவும் இருந்தால் கொண்டாட்டம் தான். பேக் பைப்பர் சோடா அப்படின்றான். அது பேக் பைப்பர் சோடாவுக்கு விளம்பரமா? அது இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது. அந்த டிவி போட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வேணாமா? இதை எல்லாருமே சேர்ந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் ஐயோ என் பிள்ளை கெட்டு போயிட்டானே, ஐயோ கெட்டு போயிட்டாங்கன்னா போய் முட்டிக்க எங்கேயாவது. பார்க்கத்தகாததை பார்க்க செய்வதும், கேட்கத்தகாததை கேட்கச் செய்வதும், நுகரத்தகாததை நுகரச் செய்வதுமாய் 11 வயதிலிருந்து 14 வயது வரை ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நீங்கள் பழக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நீங்கள் தடுத்தால் ஒழிய வேறு வழியே இல்லை. எப்படியா தடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. மார்க்கத்தை கற்பியுங்கள். 5 வயதிலேயே பிள்ளையை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து பழக்குங்கள். 7 வயதிலே தொழ பழகுங்கள். 10 வயதில் நிச்சயமாக எல்லா முஸ்லீம் குழந்தைகளும் தொழுதாக வேண்டும், இல்லை என்றால் அடி கொடுத்தாவது தொழச் செய்யுங்கள் என்று ஹதீஸிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மோட்டர் பைக்கில் பையன் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து, மகன் மோட்டர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு கொண்டாந்து ஜும்மாவில் விட்டுட்டு போகிறான். யாரை? தந்தையை. தந்தை வயதானவர், மகன் மோட்டர் பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் எதிர்க்க கடையில் போய் சிகரெட் பிடிச்சிட்டு போகிறான். இவர் ஜும்மாவில் பயானெல்லாம் கேட்டுட்டு தொழுதுட்டு கீழே இறங்கும்போது அவர் மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணி போவாராம். இப்போ இந்த காட்சியை சொன்னேனே, இதில் உங்களுக்கு யார் மேலே கோபம் வருது? அந்த பையன் ரொம்ப கிறுக்கு பிடிச்ச பையனாக இருப்பான் போடுறது, தொழ வராமல் அவன் போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானாமே, சேன்னா அந்த பையன் மேலே தானே கோபம் வருது. ஆனால் எனக்கு யார் மேலே கோபம் வருது தெரியுமா? இந்த இறங்கி தொழ போனாரே பெரியவர் அப்பா, அவர் மேலே தான் கோபம் வருது. இவர் மட்டும் சொர்க்கத்துக்கு போவாராம், அவங்க பிள்ளை நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு நினைக்கிற இவர் என்ன பண்ணலாம்? முதல்ல யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போது 11 வயதிலே இருந்து 14 வயது வரை புற உலகத்தால் பாதிக்கப்படுகிற அந்த குழந்தைகளை அந்த பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது, உற்றார் உறவினர்களுக்கு இருக்கிறது, கல்வியாளர்களுக்கு இருக்கிறது, ஏன் இந்த உலக மக்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. பள்ளிக்கூடம் என்பது உண்மையிலேயே கற்றுக் கொடுக்கிற இடமாக, கற்றுக்கொள்ளுகிற இடமாகத்தான் இருக்கிறதா? பாடங்கள் போதிக்கப்படுகின்றன, ஆனால் பாடங்களை சுற்றி அங்கேதான் தவறானவை குழந்தைகளாலேயே கற்றுக்கொள்ளப்படுகின்றன பள்ளிக்கூடங்களிலே.